ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி படிக்கணும், குறைஞ்ச டைமில் படித்து எப்படி நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாகவும் இல்லை காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இதில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறதுனால என்னோடய தாட்ஸ் அண்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி அதை ஈஸியாக படிப்பேன் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய மெத்தட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மனப்பாடம் பண்ணுற கேஸே கிடையாது. ஸோ என்னோடய இது வந்து நான் வந்து எப்படி படிப்பேன்னா, புரிஞ்சால் மட்டும்தான் அதை படிப்பேன். இல்லையா அது புரியலையா அதை கடைசியாக ஒத்தி வச்சுட்டு புரிஞ்சதை முதல்ல படிச்சுட்டு கடைசியாக தான் நான் புரியாததை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன். ஐ மீன் கமல் மாதிரி பேசுகிறேன்னு யோசிக்காதீங்க. பட் ரியாலிட்டி இதுதான். நான் வந்து புரிஞ்சால் மட்டும்தான் முதல்ல அதை படிப்பேன். புரியலையா அதை மறுபடியும் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு இல்லையோ அதுக்கு பற்றி ஒரு வீடியோவோ ஒரு நோட்ஸோ எதையோ பார்த்து தான் நான் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? நம்பர் 1 திங், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் சொல்லுவேன் ஈஸியாக படிக்கிறதுக்கு குறைஞ்ச டைமில். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த 10 மணி நேரம் படிக்கணும் 12 மணி நேரம் படிக்கணுன்ற தாட்ஸையே டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கனெக்ட் யுவர் தாட்ஸ் ஃப்ரம் தட் லாங் ஹவர் ஸ்டடி. ஸோ நீங்கள் வந்து இந்த லாங் ஹவர் படித்தா தான் நல்லா மார்க் எடுக்க முடியும், ரொம்ப நேரம் படித்தா தான் மார்க் எடுக்க முடியும், நிறையா படித்தா தான் மார்க் எடுக்க முடியுன்றதையே நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடுங்க. மறந்துட்டு அந்த தாட்டே முதல்ல மண்டையில் நிறுத்துருங்க. ஸோ செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெசன் நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்கன்னா அதை பேக்வேர்ட்லேருந்து ரீட் பண்ணுங்கள். ஐ மீன் ஒரு லெசனோட இன்ட்ரோடக்ஷன் படிங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் வந்து சினாப்சிஸ் சம்திங் இருக்குல்ல, பின்னாடி கிளாசரிஸ் சினாப்சிஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெசனை பற்றின ஒரு அவுட்லைன் கிடைக்கும். ஸோ அந்த லெசனில் என்ன தான் மெயினாக சொல்ல வராங்க, எதை பற்றின அந்த லெசன் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரியே அதை பேக்லேருந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸை படிங்க. இப்போ ஐஎன்எம் லெசன் அப்படின்ற இப்போ வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படி இருக்குன்னா, நீங்கள் பின்னாடி வந்து பார்க்கும்போது டச்சு வந்து இந்த அவங்களோட ஹெட் கேபிட்டல் இந்த இடம், அவங்களோட டேனிஷோட கேபிட்டல் வந்து இந்த இடம், இந்த இதுக்காக தான் அவங்க காரணத்துக்காக தான் அவங்க வந்து வந்தாங்க, ஸ்பைசஸுக்காக தான் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்தாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் வந்து இதை சினாப்சிஸ் படிக்கும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் டாபிக்ஸ்குள்ளே போகும்போது யார் யார் வந்தாங்கன்றது உங்களுக்கு சப் டாபிக்லேயே கிடச்சிரும். எப்படின்னா, இப்போது அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன் சொல்லிட்டு வரும்போது அந்த அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியனில் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து டச்சு வருவாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வருவாங்க, அதுக்கப்புறம் டேனிஷ் வருவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்வீடிஷ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் டாபிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு அந்த லெசனை பற்றின ஒரு அவுட்லைன் வந்துடும். 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டடீஸை பேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த லெசனுக்கு இவ்வளோ தான் ஸ்டடி ஹவர், இந்த லெசனுக்கு இவ்வளோ தான் ஸ்டடி ஹவர். அது வந்து இதை நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு பேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லெசனுக்கு இவ்வளோ தான் டைம். உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்கள் அதை ஈஸியாக ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, 2-3 ரிவிஷன் ஓட்டியிருப்பீங்க. 2-3 ரிவிஷன் ஓட்டலனாலும் இதுக்கப்புறம் நீங்கள் இதை தான் புதுசாக எடுக்க போகிறீங்கன்னா நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டைம் கொடுத்து அந்த லெசன் முடிக்க பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பார்க்கின்சன்ஸ் லான்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்குது. ஸோ இதை பற்றி நான் வீடியோ நான் தனியாக போடுறேன். ஓகேவா? இதை நான் பெருசாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கின்சன்ஸ் லாவை பற்றின ஒரு பெரிய வீடியோவே நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி. இந்த மாதிரி நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணி நீங்கள் இதை வந்து படிக்க ஆரம்பிக்கணும். பேட்ச் பை பேட்சாக, சப்ஜெக்ட் வைஸ் சப்ஜெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெவரேஜ் த ஏஐ. ஏஐ இப்போ இருக்கிற டைம் லைனில் ஏஐ வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ஏஐயை எவ்வளோக்கு எவ்வளோ லெவரேஜ் பண்ண முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றதை ரொம்ப பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 2-3 ஸ்லைட்ஸ் வீடியோ போடுறேன் 2-3 ஸ்லைட்ஸ் போடுறேன். இது வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதுக்கும் நான் அதை வச்சு அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற மெட்டீரியலை வச்சு ஏஐ வச்சு ரெடி பண்ண மெட்டீரியலையும் பாருங்கள். எவ்வளோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகாது. ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு நாளைக்கு 50 பக்கம் படிக்க முடியாது என்னால். ஓகேங்களா? ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியை ஒரு நாளைக்கு 50 பக்கம் என்னால் ஏஐ யூஸ் பண்ணி படிக்க முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நாளைக்கு 1 ஹவரில் என்னால் ஒரு லெசனை முடிக்க முடியும்னு காமிச்சது இந்த ஏஐ தான். இந்த ஏஐ எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி பண்ணணுன்ற வீடியோஸும் நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இல்லை நான் அதோட லிங்க்ஸ் கூட உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி பண்ணணும், எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணுன்றதை அதை பற்றின வீடியோஸும் உங்களுக்கு நான் தரேன். ஸோ லெவரேஜ் த ஏஐ உங்களால் எந்த அளவுக்கு ஸ்டடீஸில் யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதை கம்ப்ளீட் டு தி எட்ஜி அதை யூஸ் பண்ண பாருங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் ஸ்டடீஸுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம்
டூ த மைண்ட்லெஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி 2-3 லெசன்ஸ் படிச்சிருக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்கூலில் நடத்தும் போதோ இல்லை ஆல்ரெடி ஏதாவது வீடியோஸ் பார்க்கும்போதோ உங்களுக்கு அது சப்பையாக புரிஞ்சிருக்கலாம். அது இப்போ நினச்சா கூட உங்களால் அதை பற்றின ஒரு 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 பேராகிராஃப் ஃபுல்லாக உங்களால் பேச முடியும். ஒரு 2 மினிட்ஸ் உங்களால் பேச முடியுன்ற டாபிக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸை நீங்கள் தேடி தேடி ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருங்க. அந்த சப்ஜெக்டில் அந்த மாதிரி டாபிக் இல்லை அந்த லெசனில் இந்த மாதிரி டாபிக் இருக்குன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீடு பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கான டைம் உங்களுக்கு பெருசாக ஆகாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் படித்து முடிச்சிருங்க. தெரியாததை கடைசியாக போங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை முடிச்சுட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரியே ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்ச கொஷினை நல்லா அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நல்லா அழகாக எழுதிட்டு கடைசியாக தெரியாத கொஷினை போயிட்டு எதாவது எழுதி வைங்க, பேப்பர் ஃபில் பண்ணி வைங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு படிக்க முடிஞ்சு நல்ல விஷயம் தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸை தெளிவாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா தெரியாததை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். புதுசாக படிக்கிறதுனாலும் அப்படியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் அதில் ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்கள் சினாப்சிஸை படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். கிளாஸரி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த ஐடியாவில் ஓகே இந்த டாபிக் ஈஸியாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு உள்ளே நீங்கள் அப்போ சப் டாபிக் படிக்கும்போது ஓகே இது ஈஸியாக இருக்கும். இப்போது ஜிஎஸ்டிலாம் இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி டாபிக் ஈஸியாக படிச்சிடலாம். குழந்தை கூட எடுத்து படிச்சிடும். ஸோ நீங்கள் சினாப்சிஸ் படிச்சுட்டு உள்ள சப் டாபிக் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி டாபிக் வரும்போது டாக்ஸஸ் ஜிஎஸ்டி டாபிக்னு வரும்போது நீங்கள் அதை ஈஸியாக எடுத்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசிலாம் நீங்கள் அசால்ட்டாக போகலாம். ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைமும் இருக்கும். தெரிஞ்ச டாப்பிக்கை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க. ஒரு பெரிய பேர்டன் குறைஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன். நிறைய படிக்காத மாதிரி இல்லாமல் ஒரு 50-50 அவங்களுக்கு ஈஸியாக இருந்ததை நீங்கள் படித்து முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டமானது போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ. So this is what I do to read fast and get marks. So this is what I am and I am 26 years old. 26 வயசு ஆகுது. இன்னும் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரமாக வேலையை வாங்கிட்டு உங்களை வேலை வாங்கின வீடியோ உங்களுக்கு போட முடியுமோ கண்டிப்பாக போடுறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வரணும் இல்லை ஸ்டடி டிப்ஸ் பற்றின வீடியோஸ் வேணும்னு கேட்டுச்சிங்கன்னா subscribe to my channel. See you guys. Bye.